So 31st தசகம் பலி வித்வம்சனம், அதாவது த ஹம்பிளிங் ஆஃப் பலி. பகவான் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து பலி he did so many things, but ரொம்ப ப்ரௌட். he was very proud. அவர் எல்லாரையும் நான் ஆளணும், என்னதான் நல்ல ஆச்சாரியன் சொன்ன பேச்செல்லாம் கேட்டாலும், என்னதான் யாகங்கள் எல்லாம் நிறைய பண்ணினாலும், நல்லதே பண்ணினாலும் கூட கர்வம், நான் தான். அதை நம்ம பார்ப்போம் இந்த தசகத்திலேயே அவர் எப்படி பேசுறாரு பகவான் கிட்டேயே. ஸோ பகவான் போன 30th நம்ம பார்த்தோம், அதித்தி தேவி எப்படி அவ ஹஸ்பண்ட் கிட்ட காஷ்யப முனிவர்கிட்ட சொல்லி, அப்புறம் பகவானே அவளை குழந்தையாக பிறந்து வாமன அவதாரம் எடுத்து பூனல் போட்டு வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுக்கிறார். அவர் அஸ்வமேத யாக சாலைக்கு போறார். மகாபலி பண்ற அஸ்வமேத யாகத்தோட இடத்துக்கு பகவான் போயிட்டு இருக்கார். இது வரைக்கும் நம்ம 30th இது நம்ம பார்த்தோம், கரெக்டா? இப்போ प्रीत्या दैत्यस्तव तनुमः प्रेक्षणात् सर्वथापि त्वामाराध्यन्न जित रचयन्नञ्जलिं सञ्जगाद मत्तः किं ते समभिलषितं विप्रसूनो वद त्वं वित्तं भक्तं भवनमवनीं वापि सर्वं प्रदास्ये. இப்போ அவர் அந்த யாகசாலை அஸ்வமேத யாகம் பண்றா. அங்க பகவான் வாமன அவதாரம் எடுத்துண்டு வாமனனா அங்க போயிருக்கார். இஸ் கான் தேர். அப்போ பிரீத்தியா தைத்ய தவ தனும், ஓகே, தனுமக பிரேக்ஷணாத், அதாவது தவ தனுமக பிரேக்ஷணாத் தைத்யக பிரீத்தியா. இப்போ அவர் பிரீத்தியானா ஆசையா, வித் லவ், வித் ஹாப்பினஸ் பாக்குறாரு. யார? தவ தனுமக பிரேக்ஷணாத், பிரேக்ஷணாத் பார்த்த உடனே என்ன ஆயிடுறான்? தனுமக, உன்னுடைய அந்த குருவாயிருப்பா, தவ உன்னுடைய அந்த லஸ்டர் ஆஃப் அந்த பாடி, அவரே வந்திருக்காரு. பிறந்த உடனே அவர் எப்படி இருக்காரு? அவர் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் அவரோட தேஜஸை பார்த்து, போன தசகத்திலேயே பார்த்தோம், இது யாரு, இது சூரியனா அக்னியா, இது யாரு தெரியலையேன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆன் சீயிங் ஹிம் என்ன ஆயிடுது? சர்வதாபி, ஓகே, துவாம் ஆராத்யன் அஜித. அஜிதங்கிற அஜித மீன்ஸ் a person who cannot be conquered. ஓகே, யாரு அது? காட். அஜித சம்போதனா. அஜித, உன்னை குருவாயிரப்பா, நீ ஆர்டர் உன்னை இந்த அளவுக்கு உன்னை ஆராதிக்கிறார். யாரு? தைத்தியக. யார் தைத்திய? பலி சக்கரவர்த்தி. ஓகே, அஞ்சலிம் ரச்சயன், கைய கூப்பிண்டு. அஞ்சலின்னா என்னது? அஞ்சலி அப்படின்னா கைய கூப்பிக்கிறது. அஞ்சலின் ரச்சயன் சஞ்சகாத சொன்னாராம். கைய கூப்பிண்டு இவரை சந்தோஷத்தோட வரவேற்று சஞ்சகாத சொன்னார். என்ன சொன்னார்? மத்த கிம்தே சமபிலஷிதம் விப்ரசூனோ. விப்ரசூனோ, சூனுங்கிற சப்தம்னா சுத்த, புத்திர, அந்த மாதிரி. விப்ரனா பிராமின், பிராமண பையனே அப்படிங்கிற விப்ரசூனு, சூனோ சம்போதனா. கிம் தே சமபிலஷிதம், மத்தக எங்கிட்ட இருந்து, மத்தக என்கிட்ட இருந்து, கிம் தே நீ என்ன எதிர்பார்க்கிற,
விப்ரசூனு ஒரு பிராமின் பாயா இருந்துட்டு நீ என்ன எதிர்பார்க்கிற? வத துவம் வத, நீ சொல்லுப்பா, நீ என்ன எதிர்பார்க்கிற கேக்குற பாருங்க. வித்தம் பக்தம் பவனம் அவனிம் வா அப்பி சர்வம் பிரதாசியே. நான் உனக்கு எல்லாமே கொடுக்கிறேன். பிரதாசியே, ஐ கேன் கிவ் யூ எவ்ரிதிங், ஐ ஷல் கிவ் யூ. தாசியே, நான் கொடுக்கிறேன் உனக்கு எல்லாமே, நான் கொடுக்கிறேன். என்ன உனக்கு வேணும்னு சொல்லு. வித்தம், வித்தம்னா வெல்த். பக்தம், பக்தம்னா அன்னம், ஃபுட். ஓகே. பவனம், வீடு. அவனிம், அவனிம்னா பூமி. அப்போ உனக்கு என்னதான் வேணும்? என்ன வேணாலும் கேளு. வா வா அப்படி சர்வம். இவரோட அந்த தேஜஸ பார்த்த உடனே பலி சக்கரவர்த்திக்கு அப்படியே கேக்குறான், உனக்கு என்னதான் வேணும்? நீ கேளுப்பா, யாச்சகம் பண்ண வந்திருக்க பிராமண பையனே, நீ கேளு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். வீடு வேணுமா, பணம் வேணுமா, உணவு வேணுமா, இல்ல பூமி வேணுமா, வா அப்படி சர்வம் எல்லாமே வேணுமா கேளு. ஐ ஷல் கிவ் யூ, ஐ வில் கிவ் யூ எவ்ரிதிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றாரு. தாமி வித்தம்னா போட்டிருக்கேன். ஆமா, வித்தம் தான். ஏன்னா வியக்தம்னு போட்டிருக்கேன், மாத்திக்கிறேன். வியக்தம் கிடையாது சார், வித்தம் தான். வித்தம் தான் வித்தம்னா வித்தம். ஆமா, வித்த கோஷனா பேங்க். ஓகே. ட்ரெஷரி வேர் மணி இஸ் தேர், தட் இஸ் வை கோஷனா ட்ரெஷரி. வித்தம் தான். எவ்ரிபடிஸ் புக் இட் இஸ் வித்தம் ஒன்லி, நோ? இல்ல மத்த வியக்தம் தான் இருக்கு என்னோட புக்லயும். வியக்தம் தான் இருக்கு. வித்தம் தான். தட் இஸ் வியக்தம் தான் எங்களுக்குலாம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து the place where liveங்கிற மாதிரி கொடுத்திருக்கா, வித்தம் வீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. இல்ல இல்ல, வித்தம்னா வெல்த். பாகவதத்திலயும் அப்படிதான் சார் கொடுத்திருக்கு, வித்தம். வித்தம் தான் இருக்கு மேடம், வித்தம் தான் இருக்கு. ஓகே ஓகே, இந்த புக்ல மாத்திக்கிறோம். மாத்திக்கோங்க சார். ஓகே. சோ உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், கேளு. தாமக்ஷீணாம் பலிகிரம் உபகரண்ய காருண்ய பூர்ணோபி அஸ்யோத்சேகம் க்ஷமயித்துமனா दैत्यवंशं प्रशंसन् भूमिं प्रादत्रय परिमितां प्रार्थयामासि तत्त्वं सर्वं देहि तु निगदिते कस्य हास्यं न वा स्यात्. ரெண்டாவது ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து கேட்க போறார். எப்படி கேட்கிறார்? தாம் அக்ஷீணாம் பலிகிரம், கிரம்னா வேர்ட்ஸ். ஓகே. பலிகிரம், பலியோடைய வார்த்தைகளை, அக்ஷீணாம் அதாவது க்ஷீணமே இல்லாத, அதாவது ஒரு குரல்ல ஒரு தயக்கமே இல்ல, ஒரு சத்தம் போட்டு பேசுறார். அப்போ என்ன தெரியறதான், அதுல வந்து அவருடைய கர்வம் தெரியறதான். நான் உங்களுக்கு என்ன வேணும், நீங்க வந்திருக்கீங்களே எங்க ஆத்துக்கு, என்ன குடிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறா. என்ன வேணாலும் தரேன், எடுத்துக்கோங்க, எங்க ஆத்துல அது இருக்கு இது இருக்கு. ஸோ தட் ஷோஸ் ஹிஸ் ப்ரைடு, அவருடைய கர்வத்தை காமிக்கிறது. என்கிட்ட என்ன வேணாலும் இருக்கு, நீ ஒரு பிராமண பையன் யாச்சகம் பண்ண வந்திருக்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். சோ அக்ஷீணாம் தாம் பலிகிரம் உபாகரணிய பகவான் அதை கேட்டுட்டு, காருண்ய பூர்ணம் அப்படி, பகவான் வந்து காருண்யம் நிறைந்தவரா இருக்காராம். ஓகே. பகவான் வந்து காருண்யம், கம்பேஷன், மர்சி எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா இவன் ஒரு பெரிய பக்தன், இவன் யாகம் பண்றான், இவன் வந்து தானம் பண்றான், எல்லாமே பகவானோட பக்தன், பிரகலாதரோட வம்சத்துல பிறந்தவன். ஆனாலும் பகவான் வந்து நினைக்கிறாராம், என்ன இது, அஸ்ய உத்சேகம் சமயத்தும்னா. ஓகே. அப்போ அவரோட உத்சேகம், அவருடைய ப்ரைடு, அவருடைய கர்வம், அத வந்து சமயத்துமனா, அவர் வந்து கட் பண்ணணும். இவ்வளவு கர்வத்தோட ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது.
அப்போ என்ன பண்றாரா, தைத்திய வம்சம் பிரசம்சன். பகவான் என்ன பண்றாராம், தைத்திய வம்சம் அவருடைய வம்சத்துல வந்தவா எல்லாரையும் ஒரு இதா இது பண்றாராம். இப்போ நம்ம இப்போ இந்த ராஜாக்கள் எல்லாம் பாடி இப்போ வந்து அவள்கிட்ட இருந்து பரிசெல்லாம் வாங்கிட்டு வரணும், ராஜாக்கள் கிட்ட எல்லாம் பரிசு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவா, அந்த அந்த காலத்துல கவிஞர்கள்லாம் போய் மன்னா நீ அப்படி, மன்னா நீ இப்படி, நீ உன் கொடை அப்படி இப்படி இப்படி சொல்லிட்டு அவகிட்ட இருந்து பரிசெல்லாம் வாங்கிட்டு வருவா. இப்ப இவர் வந்து ஒரு பிராமண அவதாரம், பிராமண பையனா அவதாரம் எடுத்திருக்கார், வாமன அவதாரம். அவர்கிட்ட போய் நிக்கிறார், அவருடைய கர்வத்தை பாக்குறா, உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ. உடனே இவரும் சரி நம்ம அவர்கிட்ட கேட்க போறது, பகவானுக்கு தெரியும் என்ன கேட்க போறாருன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அவரையும் பிரேஸ் பண்ணுவோமேனு. உன் வம்சத்துல எல்லாம் எப்படிப்பட்டவா, தைத்திய வம்சம். அவருடைய வம்சம் என்னது, அசுர வம்சம், ஹிரண்ய கசிபு. அப்ப சொல்றாராம், அது பாகவதத்துல கொடுத்திருக்கு, இங்க கொடுக்கல. ஹிரண்ய கசிபு வந்து எப்படி எல்லாம் வந்து இருந்தார், உன்னோட தாத்தா, உன்னோட ஆன்செஸ்டர் அவர். இன்னும் பிரகலாதனுக்கும் இவர் இல்லையா, சோ ஆன்செஸ்டர்லாம் எப்படி இருந்தார். அவர் வந்து உலகமெல்லாம் தேடி போனார். அவர் வந்து நம்ம பார்த்தோம் ஹிரண்யகசிபு, அவர் உலகம் ஃபுல்லா தேடுவர் பகவானை. பகவான் என்ன பண்ணுவார் தெரியாம, அவருடைய உள்ள இவன் உலகமெல்லாம் தேடுறான், என்ன கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அவனோட உள்ள போய் ஒளிஞ்சுப்பார், மனசுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுப்பார். அவன் உலகமெல்லாம் தேடுவான், பகவான் அங்க தேட மாட்டான். அப்போ உன்னுடைய மூதாதையர் வந்து ஹிரண்யகசிபுலாம் என்ன மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாராம், அப்படி சொல்றாராம் அவர். பகவான் வந்து ஹாஸ்யம் பண்றாரு, இங்க மாத்தி சொல்றாரு. அப்புறம் பிரகலாதன் உங்க தாத்தா எப்படிப்பட்டவர், அப்படியெல்லாம் உங்க அப்பா விரோச்சனன் அதை விட தானம் தர்மம் பண்றவா, நீ அந்த ஒரு இதுல வந்திருக்க அப்படின்னு சொல்றாராம். அதெல்லாம் இது பண்ணிட்டு தைத்திய வம்சம் பிரசம்சன் பூமி பாதத்திரைய பரிமிதா. பாதத்திரைய எனக்கு 3 அடி பாதம், 3 அடி நான் வைக்கணும். பரிமிதா, பரிமிதானா அளவு. பிரார்த்தையாமாசி தத்துவம், நான் வந்து கேட்கிறேன் உன்கிட்ட, நான் பிரார்த்தனை பண்றேன், எனக்கு வந்து நீ வேணும். சர்வம் தேஹி இதி நிகதித்தே தூ கஸ்யவா ஹாஸ்யம் ந ஸ்யாத். ஓகே, நான் எல்லாமே உங்ககிட்ட வந்து எல்லாமே நீ கேட்டிருந்தா, பட்டத்திரி சொல்றார், நீ எல்லாமே குடுன்னு கேட்டிருந்தானா அது வந்து ஒரு இதா இருந்திருக்கும், ஒரு ஹாஸ்யமா இருந்திருக்கும், அவனை வந்து இது பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீ எப்படிப்பட்டவா, நீ வந்து 3 அடி கேளுன்னு சொன்ன. எப்படிப்பட்ட இது குருவாயூரப்பா நீ. என்ன பட்டாத்திரி சொல்றார், குருவாயூரப்பா நீ வந்து என்ன வேணாலும் நீ கஸ்ய ஹாஸ்யம் நவாசியா, நீ பிரார்த்தையாமாசித்த சர்வம் தேகி இதி நிகதித்தே தூ கஸ்யவா ஹாஸ்யம் ந ஸ்யாத். அதாவது நீ எல்லாமே குடுன்னு கேட்டிருந்தானா அது எல்லாம் என்னடா இவன் வந்துட்டு துண்டா இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்கறான்னு சொல்லியிருக்க மாட்டாளா. நீ என்ன பண்ணின, தாத்தா காலத்துல இருந்து நீங்க எல்லாம் அவ்வளோ இது எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரு 3 அடி நலம் கொடு அப்படின்னு நீ பிரார்த்தனை பண்ற. பிரார்த்தையாமாச, நீ வந்து அவன்கிட்ட கேட்கற. ஓகே, விஸ்வேஷம் மாம் திரிபதமிஹ கிம் யாச்சசே பலிஷஸ்த்வம் சாந்திரானந்தாவபோதாத். விஸ்வேஷம் மாம் திரிபதமிஹ கிம் யாச்சசே பாலிஷஸ்த்வம் சர்வாம் பூமிம் விருணும் கிமமுனே தி ஆலபத்வாம் சத்ருப்யன் யஸ்மாதர்பாத் திரிபத பரிபூர்த்த க்ஷமா க்ஷேபவாதான் பந்தம் சாசாவகமதத்த தர்ஹோபி காடோபசாந்தியை. எப்படி சொல்றார், விஸ்வேஷம் மாம் திரிபதமிக கிம் யாச்சசே பாலிஷகத்துவம். நீ சின்ன பையனா இருக்கே, உனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இவ்வளவு சிம்பிளா இருக்கியே. கேக்குறாராம் பலி வந்து, துவம் பாலிஷக, நீ பெரிய விஸ்வேஷம் மாம், நான் யாரு, விஸ்வேஷம், நான் 3 உலகத்துக்கும் நான் தலைவனா இருக்கேன். நீ கிம் யாச்சசே திரிபதம்,
என்கிட்ட வந்து வெறும் 3 அடி கேட்கற, என்ன இது இவ்வளவு சிம்பிளா இருக்கே. சர்வாம் பூமியும் விருணும், என்ன ஹோல் எர்த், எல்லா பூமியும் நீ கேளு, தாராளமா கேளு, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் 3 உலகத்துக்கும் நான் தலைவனா இருக்கேன். நீ என்கிட்ட வந்து வெறும் 3 அடி நிலம் கேட்கிற, 3 அடி இடம் கேட்கிற அப்படின்னு கேட்கிறார். கிம் அமுனே இதி ஆலபத்வாம் சத்ருப்யன். ஓகே, அப்போ துவாம் உன்கிட்ட குருவாயிருப்பா அத வந்து ஒரு கர்வத்தோட சொல்றான். தர்பாத், ஓகே, திருப்யன், திருப்யம்னா இதோட கர்வத்தோட, நான் 3 உலகத்துக்கே நான் தலைவன், என்கிட்ட நீ 3 அடி கேட்கறியே, கேளு, சர்வா பூமியும் விருணும். Ask me for the whole earth, I'm ready to give you. Why are you asking only for 3 footsteps? Okay. Yasmat darpat tripada பரிபூர்த்திய க்ஷமஹ க்ஷேபவாதான். இப்ப என்ன சொல்றார்? யஸ்மாத் தர்பாத், தர்பாத்னா அந்த கர்வத்தால, ஓகே, அவ அசௌன்னு யாரு இந்த இடத்துல? பாலி. திரிபத பரிபூர்த்திய க்ஷமஹ க்ஷேபாதவான் பந்தம் ச, ஓகே, பந்தம் ச அத தர்காபி காடோபசாந்தியை அகமத். இது அப்படி பிரிச்சோம்னா இப்படிதான் வரணும். ஓகே, நியாயமா இவருக்கு வந்து ஹீஸ் நாட் ஈவன் கேப்பபிள். கடைசியில என்ன ஆயிடுது? அந்த கர்வத்தால, யஸ்மாத் தர்பாத், அந்த கர்வத்தால 3 அடி கூட அவனால கொடுக்க முடியாத, திரிபாத பூர்த்திய க்ஷமஹ, நாட் ஈவன் கேப்பபிள் ஆஃப் கிவிங், 3 அடி கூட கொடுக்க முடியாம ஆயிடுறான். ஓகே, பந்தம் அதான் என்ன ஆயிடுறான்னா, அவன் வந்து அவனுக்கு வந்து he doesn't deserve. ஏன்னா அவன் வந்து கர்வத்தோட இருக்கான், எல்லாமே he doesn't deserve. ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தையால என்ன ஆயிடுறதான், அவன் வந்து he is being freed from every bondage. அதாவது பகவான் வந்து அவனுக்கு முக்தி கொடுக்கிறார் கடைசியில, அதை நம்ம பார்ப்போம். சோ அந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது, அவன் டிசர்வ் பண்ணவே இல்லையா அத, பிகாஸ் he is so proud. He had, அவன் வந்து இவ்வளவு கர்வம் இருக்கிறதுனால நியாயமா பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. பட் அவனுடைய கர்மாக்கள் அவனுக்கு நல்லது பண்ணறது அப்படின்னு இங்க பட்டத்திரி வந்து இப்படி எழுதுற. அப்போ அவருடைய நியாயமா அவனோட பாண்டேஜ், அவன் வந்து உலகத்தோட கட்டுண்டு இருக்கான், நான் தான் பெரியவன் நினைக்கிறான், இதெல்லாம் வந்து இதெல்லாம் இல்ல. காடோப சாந்தியை அகமத். பட் இதனால because of God's asking 3 footsteps, he is going to get mukti. அது வந்து because of his karma, but he doesn't deserve it அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரியோட இது. ஓகே, he does not deserve at all, ஆனாலும் he is going to get it because அவர் கடவுள்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அந்த கடவுள்கிட்ட அவனுடைய பூர்வ கர்மாக்கள், அதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பூர்வ கர்மாக்கள், அந்த பூர்வ கர்மா இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் பிகாஸ் ஹி ஆஸ்க்ட் தீஸ் 3 steps he is going to give. கடவுள் கேட்டதுனால அப்படின்னு சொல்றார். பாதத்ரயா யதி நமுதிதஹ விஷ்ட பைர்னாபி துஷ்யேத் இத்யுக்தேஸ்மின் வரத பவதே தாத்து காமே ததோயம் दैत्याचार्यः तव खलु परीक्षार्थिन प्रेरणात् तं मामादेयं हरिरयमिति, हरिः अयमिति அப்படிதான், हरिरयमिति व्यक्तमेव बभाषे. இப்ப பாருங்க, பலிக்கு வந்து இன்னுமே கர்வம் அடங்கல. பாதத்ரயா எதின முதித்தக, இப்ப கேக்குறார், நீ இவர் கேக்குறார் இல்லையா, ஏன் நீ வந்து பாதம் மட்டும் கேக்குற,
நீ சின்ன பையனா இருக்கியே, எதுக்கு 3 அடி கேக்குற? நான் உலகமே கொடுக்குறேங்கிறேன். அப்ப பகவான் வந்து அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணணும்? சும்மா பேசுற. பாதத்ரயா எதீன முதித்தக விஷ்டுபைர்னாப்பி துஷ்யேத். அப்போ விஷ்டபைஹி அப்படின்னா 3 உலகம். ஒருத்தன் வந்து பாதத்ரையா 3 அடி நிலத்துல கூட 3 அடி லேண்ட்ல கூட ஒருத்தன் திருப்தி ஆகல. முதித்தக, இஃப் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், இஃப் இஸ் நாட் பிளீஸ்டு, என்ன ஆகும்? விஷ்டபைஹி அப்பி ந துஷ்யேத் அப்படிங்கிற. ந துஷ்யேத், அவன் he will never be satisfied with anything. iti okay, so na tushyet ditye dityuktesmin varada bhavate dhatu kameta toyam. ஓகே, இப்ப என்ன ஆகுது? இந்த மாதிரி இவன் சொல்லிடுறான். இத்தி பவதா உக்தக, நீ வந்து என்ன சொல்ற? நான் வந்து யாரு வந்து ஒரு 3 அடி நிலத்துல கூட சந்தோஷம் அடையலையோ, 3 உலகம் கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான், சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டான். அப்ப அடுத்து அவர் என்ன சொல்றார்? இத்தி உக்தே, நீ இப்படி சொன்ன உடனே அவர் சொல்றார், ஹே பரத பவத்தே தாத்து காமத்த தோயம். அப்ப என்ன பண்றா? அஸ்மின், நீ வந்து இந்த டயத்துல நீ இப்படி சொன்ன உடனே என்ன பண்றார்? அவர் வந்து he was going to பாலி வந்து என்ன பண்றார்? மகாபலியை வந்து என்ன பண்றார்? அஸ்மின் பவத்தே தோயம் தாத்து காமே. ஓகே, இத்தி உக்தே, ஓ நீ இப்படி சொன்ன உடனேயே வரதா பவத்தே தாத்து காமே அத்த தோயம். இவர் வந்து என்ன பண்ணணும்? இப்போ தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணீர் விடணும்ல, விட்டுட்டு தானே கொடுப்பா. சோ அதுக்கு தயாராயிட்டார். ஓகே, அப்போ பார்த்து தோயம், தோயம்னா தண்ணி, வாட்டர் இஸ் கோயிங் டு புட் வாட்டர். அப்போ என்ன ஆயிடுறதுன்னா, தைத்திய ஆச்சாரிய தவக்கலு பரீட்சீர்த்தினக பிரேரணார்த்தம் மாமாதேயம் ஹரிஹி அயமிதி வியக்தமேவ பபாஷே. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து பகவான் வந்து சுக்கராச்சாரியார் வர, அவருடைய ஆச்சாரியர் வந்து he comes to know, என்ன 3 அடி நிலம் கேட்கிறார் இவர் வந்து, கண்டிப்பா இது வந்து விஷ்ணு தான் அப்படின்னு பகவான் அவர் ஆச்சாரியருக்கு தெரிஞ்சுட்டு he wants to stop him. தைத்திய ஆச்சாரியானா தைத்தியாவோட சுராஜோட ஆச்சாரியா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சுக்கராச்சாரியா. பரீட்சார்த்தினக, இப்ப என்ன ஆயிடுறது? பரீட்சை. சுக்கராச்சாரியார் வந்து தெரியும், சுக்கராச்சாரியார் சொல்ல போறார். பட் என்னது பட்டத்திரி சொல்றார், அதுவும் பகவானோட லீலை தான். பகவானுக்கு வந்து இப்ப இவர் தண்ணி விடுறதுக்கு தயாராயிட்டார். பலி இஸ் கோயிங் டு கிவ் த 3 steps of land. ஆனா பகவானுக்கு வந்து இவன் மனசார கொடுக்கறானா அப்படின்னு பரீட்சை பண்ணணுமா. தைத்தார்த்தலு பரீட்சார்த்தின பிரேரணார்த்தம். பகவான் தான் சுக்கராச்சாரியாரோட மனசுக்குள்ள போய் இது வந்து பகவான், இது வந்து ஹரி வந்திருக்காரு சொல்ல வைக்கிறானா. ஏன் பகவான் அப்படி சொல்ல வைக்கிறான்னா, பகவான் வாண்ட்ஸ் டு நோ பலியோட மனசு. உண்மையாவே இவன் தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறானா, மனசார கொடுக்கறானா? அதத்தான் பட்டத்திரி வந்து நீதானே அத வந்து தவக்கலு பரீட்சார்த்தின பிரேரணார்த்தம், உன்னுடைய தூண்டுதலின் பேரில தான் நீ தைத்தியாச்சாரியார், அதான் சுக்கராச்சாரியாரோட மனசுக்குள்ள போய் சொன்னதுனால அவர் என்ன பண்றாரா? மாமா தேயம் ஹரிஹி அயமிதி யக்தம் ஏவ அபபாஷே சொல்றாராம். கிளியரா சொல்லிட்டாராம், வேண்டாம் வேண்டாம், மாமா தேயம் கொடுத்துறாதேப்பா, டோன்ட் கிவ், அவனுக்கு யாச்சகம் கொடுக்காதே. அயம் ஹரிஹி, இது ஹரிஹி,
சி ஹரிங்கிற இதுல வந்து நம்ம எல்லாம் இது பண்றோம். பட் இந்த இடத்துல வந்து சுக்கராச்சாரியார் வந்து ஹரி அப்படின்னு யூஸ் யஹ ஹரதி தஹ ஹரி. He has come to steal everything. அப்ப ஹரணம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு ஹரின்னு அவர் யூஸ் பண்றார். இவன் வந்து எல்லாத்தையும் சீட் பண்ணி வாங்கிட்டு வரத்துக்கு வந்திருக்கார். So there's a pun on this word. Hari is also Vishnu, and at the same time he is also he wants to hara from you, take away everything from you. அப்படின்னு who says வியக்தமேவ ஆபபாஷே கிளியரா சொல்றார் சுக்கராச்சாரியார். ஓகே, யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ண காமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்ய சப்தோபி தைத்யஹ விந்தியாவல்யா நிஜ தைதயா தத்தபாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபி ச பிரார்ப்பயத்தோய பூர்வம் யாச்சயதி ஏவம் யதி ச பகவன் பூர்ண காமோஸ்மி சோ அகம் தாஸ்யாமி ஏவ ஸ்திரமிதி வதன் காவிய சப்த அப்பி தைத்யஹ. பலி வந்து என்ன சொல்றாராம், யதி ச பகவான், இந்த கடவுள் வந்து எல்லாமே கொடுத்தவர் அவர்தான். ஆனா இங்கேயும் பாருங்க அவரோட கர்வம். இந்த கடவுளே வந்து என்கிட்ட யாச்சகம் பண்ணினா அப்படிதான் பண்றாருன்னா அப்போ நான் எவ்வளவு பாக்கியவான். சரி, பலியோட ஆட்டிடியூட், அவன் ரொம்ப கர்வமா இருந்தான். ஆச்சாரியர் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுண்டு நல்ல யாகம் பண்ணிட்டு தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய வாழ்வு. கடவுள் அவன் பக்கத்துல இருந்திருக்கார். ஆனா இப்ப அவனோட கர்வத்தை உடைக்கணும் அப்படின்னு கடவுளே வந்திருக்கார். இப்ப ஆச்சாரியரே சொல்றார், வேண்டாம்ப்பா, அவர் வந்து ஹரியாக்கும், நீ வந்து கொடுக்காதே அப்படின்னு தண்ணி விட போகும்போது சொல்றார். அப்போ இவ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கடவுள் இதை பண்றாரு. ஆனா பலி வந்து அந்த இடத்துல ரொம்ப மெக்னானிமிட்டியோட இல்லையா, ரொம்ப பெருந்தன்மையா அவர் வந்து எப்படி சொல்றார் பாருங்க, யதி சக பகவான் ஏவம் யாச்சதி ச அகம் பூர்ண காமக அஸ்மி. நான் இப்படி கடவுள் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவு என்னுடைய எல்லா ஆசைகளுமே எனக்கு, பிகாஸ் அவன் என்னதான் அவன் அசுர குலத்துல பிறந்தாலும் அவன் வந்து எல்லாமே நல்லதே பண்ணக்கூடியவன், கர்மாக்கள் நல்ல சத்கர்மாக்கள் பண்ணி வந்தவன். சோ என்ன பண்றானா, காவிய சத்தோப்பி தைத்திய நாம் தாஸ்யாமி, ஸ்திரமா சொல்றானா, தாஸ்யாமி நான் கொடுப்பேன் கண்டிப்பா, ஐ வில் ஷுவர்லி கிவ். இத்தி ஸ்திரம், ஸ்திரமடம் வதன் சக தைத்திய, யார் அந்த தைத்தியா பலி வந்து காவிய சப்தக, காவியாங்கிறது சுக்கராச்சாரியாரோட இன்னொரு பேர். சப்தக அப்படின்னா சாபம் விடுறாராம், நீ ஒண்ணுமே இல்லாம போயிடுவேப்பா, இதுக்கு நீ வந்து தண்ணி ஊத்திட்டேனா இப்போ பரவாயில்ல. உடனே அவர் என்ன கூப்பிட்டாராம், நிஜ தைத்தா விந்தியாவல்யா, அவரோட வைஃப் விந்தியாவலி, அவரே கூப்பிட்டு தத்தபாத்தியாய துப்பியம். ஓகே, அவ தத்தபாத்தியாய உள்ள வரும்போது கால் அலம்பி அவர் உள்ள வரவேற்றாலே, அப்போ வித்யாவலியும் இருந்திருக்கா, அவரோட என்ன சொல்றது மகாராணி கூடவே இருந்திருக்கா. அவ வந்து தோய பூர்வம் சகலம் அப்படி பிராப்பயத் சித்திரம் 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 சித்திரம்ங்கிற, ஓ மை காட் வாட் அன் அமேசிங் சைட் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. எதையாவது பார்த்தானா அப்பா என்ன இது, என்ன ஆச்சரியம், சித்திரம் சித்திரம், இந்த இடத்துல ஆச்சரியமா இருக்கே, என்ன ஆச்சரியம். அவர் வந்து இதெல்லாம் சுக்கராச்சாரியார் சொல்லி கூட அவர் சாபம் கொடுத்தும் கூட கண்டுக்காம தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, இப்ப ஏற்கனவே அவர் காலை அலம்பின மனைவியை கூப்பிட்டு, வா நம்ம யாச்சகம் பண்ணறதுக்கு நம்ம தண்ணி விடுவோம், தத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரார். ஓகே, நிசந்தேகம் திதி குலபதௌ त्वय्य शेषार्पणं तद् व्यातन्वाने मुमुचुः ऋषयः सामराः पुष्पवर्षं दिव्यं रूपं तव च तदिदं पश्यतां
விஸ்வபாஜாம் உச்சைருச்சைர் விருதவ விருதவ உச்சை ருச்சை விருததவ தீர்க்கிருத்ய. Okay, this has to be said in உச்சை அவிருதத் அப்படி வரும். அவிருதத தீர்க்கிருத்ய விஸ்வாண்ட பாண்டம் நிஸ்சந்தேகம். ஓகே, டவுட்டே இல்லாம திதி குல பதவ். திதி யாரு? அசுரர்களோட அம்மா. திதி குல பதவ். திதி குலம்னா அசுர குலத்தை பத்தியா இருக்கிறவர். பதவ் தத் அசேஷார்ப்பணம் துவயி. ஓகே, வியாத்தன்வானே முமுச்சுஹு ரிஷயः சாமராக புஷ்பவர்ஷம். ஓகே, இப்ப என்ன பண்றாராம்? சந்தேகமே இல்லாம இந்த தைத்திய குல பத்தவ் பத்தியால எப்போ அந்த பலி மகாராஜா எல்லாமே உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு தத்தம் பண்ணிட்டாரோ அந்த டயத்துல சாமராக அமராக சக. ஓகே, அமரைஹி சக. அதான் சாமராக தேவர்களோட ரிஷிகளும் கூட புஷ்ப வருஷம் முமுச்சுகு. அப்ப அவெல்லாம் பூ மாறி பொழிஞ்சாங்களாம். ரிஷிகள்லாம் எங்க இருக்கா? இங்க இருக்கா. ஏன்னா அவர் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்காரு. விஸ்வஜித் யாகம், அஸ்வமேத யாகம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ரிஷிகள் இருக்கா, தேவர்கள்லாம் அங்க இருந்து இருக்காளாம், பார்த்துட்டு இருக்காளாம். எல்லாரும் புஷ்ப வருஷம் பூ மாறி பொழிகிறாளாம். ஏன்னா இந்த மாதிரி இவர் தத்தம் பண்ணி கொடுத்துட்டாரே அப்படின்னு. ஓகே, திவ்யம் ரூபம் தவச்ச ததிதம் பஷ்யதாம் விஸ்வபாஜாம். இப்ப என்ன ஆயிடுறான்? திவ்ய ரூபம், இந்த வாமன ரூபத்தை பார்த்து இது பொழிஞ்சாலாம். ஏன்னா இவர் என்ன பண்ண போறார் அப்படின்னுட்டு எல்லாரும் அப்படியே விஸ்வபாஜாம் பஷ்யதாம். விஸ்வபாஜாம்னா விஸ்வத்துல இருக்கிற எல்லாரும், 3 உலகத்திலையும் அண்ட சராச்சரத்திலையும் இருக்கிறவா எல்லாரும் பஷ்யத்தாம் பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுறான்? விஸ்வாண்ட பாண்டம் அவதி கிருத்திய உச்சைஹி அவிருதத். பகவான் என்ன பண்ணாராம்? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போனாராம். உச்சைஹி உயரமாக பெருசா பெரியவராக திருண்டு இருக்கிற வாமனர் பெரியவராக வளர்ந்துட்டே போனாராம். உலகமே அவரை விஸ்வபாண்டம், உலகத்திலையும் இருக்கிறவா எல்லாரும் அவரை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் அப்படியே வளர்ந்துட்டு இருக்காரு. ஓகே, சோ இது எல்லாரும் பாக்குறா. ருச்சிகள் ஆமா தேவர்கள்லாம் பூமாரி பொழியறா. ஏன்னா இவர் தத்தம் பண்ணி கொடுத்துட்டார். மகாபலி 3 அடி நிலத்துக்காக அப்படின்னுட்டு. ஓகே, त्वत्पादाग्रं निजपदगतं पुण्डरीकोद्भवोऽसौ पुण्डितोयै रसिचत पुनाद्यज्जलं विश्वलोकान् हर्षोत्कर्षात् सुबहुननृते केचरैरुत्सवेऽस्मिन् भेरीं निघ्नन् भुवनमचरज्जाम्बवान् பக்திசாலி. அப்போ பகவான் எப்படி இது பண்றார்? இப்ப பகவான் முதல் அடியால எல்லாத்தையும் இழக்கிறார். 2வது அடியால உலகம் பாதாளம் எல்லாம் முதல் அடியில. அதை நான் கடைசியில வரேன் அதுக்கு. பிகாஸ் தட் இஸ் டோட்டலி கிவன் இன் பாகவதம். அதை படிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே மயிர்கூச்சல் எடுத்துடுது எனக்குலாம். ஐ காட் கூஸ் பம்ப்ஸ் கடவுளோட ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது. பட் ஐ ஃபினிஷ் த தசகம்ஸ் அண்ட் if we have time I will just tell you that. அப்போ இந்த 7வது ஸ்லோகத்துல சொல்ற அசௌ புண்டரீகோத்பவ பாதாகிரம். பாத அக்ரம், அக்ரம்னா என்னது? முனை. உன்னுடைய பாத முனை. ஏன்னா இது 2வது அடி எடுத்து வைக்கிறார் சத்தியலோகத்துல. முதல் லோகத்துல புவர் லோகம், மெட்டீரியல் வேர்ல்டு எல்லாம் பாதாளம் வரைக்கும் போயிடுறார். 2வதுல ஆகாசத்துல போயிட்டு சத்தியலோகம் வரைக்கும் போறார்.
சோ அந்த 2வது பாதத்துலதான் அந்த பாத அக்ரம்னா முனை, நிஜ பதகதம் புண்டரீகோத்பவசௌ குண்டே தோயை ஓகே சிச்சத் புனாத்ய ஜலம் விஸ்வலோகான். ஓகே, இப்ப என்ன பண்றாரான்னா அந்த பிரம்மா புண்டரீகோத்பவ, புண்டரீகனா தாமரைல இருந்து வந்தவர் அப்படின்னுட்டு பிரம்மா, அந்த பிரம்மா என்ன பண்றார், நிஜ பதகதம் துவத் பாதாகிரம், உன்னுடைய பாதத்தோட முனை எங்க போயிடுத்து, அவரோட இடத்துக்கு போயிடுத்து, சத்தியலோகத்துல பிரம்மா லோகத்துக்கு அங்க போயிடுத்தோன்ன குண்டி தோயைகி, குண்டி தோயைனா அந்த கமண்டலத்துல இருந்து தண்ணீர் எடுத்துண்டு அசிச்சன் அவருடைய பாதம் அப்படியே முன்னாடி வந்திருக்கான். இத பார்த்த உடனே பிரம்மாக்கு அவ்வளவு, எல்லாரும் பிரம்மா மட்டும் இங்க நம்ம பட்டத்திரி கொடுத்திருக்கார், ஆனா நம்ம பாகவதத்துல பார்த்தோன்னே எல்லா தேவர்களும் அந்த சத்தியலோகத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்துடுறாளாம் பகவானை பாக்குறதுக்கு, எல்லாரும் சந்தோஷமா வராளாம். ஆனா பிரம்மா என்ன பண்றார், தன்னுடைய கமண்டலத்தால பகவானோட பாதமே இங்க பட்டுடுத்தே இந்த லோகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா பகவானோட கால அலம்புறாராம் எதால, அந்த ஜலத்தால அவருடைய கமண்டலத்துல இருக்கிறதுல. விஸ்வலோகான் அப்புனாத் கேச்சரைஹி. ஓகே, அத அப்புறம் பார்க்கலாம். விஸ்வலோகான், இப்போ இந்த பாத ஜலம் தான் பகவானோட பாதத்திலேருந்து பட்டு அது எப்படி ஆயிடுறதுதான், அந்த இது அவர் பகவான் பண்ணும்பொழுது பியோர் ஆயிடுறது. அந்த இது என்ன பண்ணுறது, அந்த ஜலம் உலகமெல்லாம் புனிதமாக, அதான் ஆகாச கங்கை, கங்கையா வருது அந்த ஆகாச கங்கை. அந்த ஆகாச கங்கையை கொண்டு வரத்துக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம், பகீரத பிரயத்தனம் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம ராமாயணம் படிக்கும்போது அது பகீரதனோட கதை வரும். ஆகாச கங்கை அப்படியே அந்த உலகத்தையே அது தூய்மையாக்கக்கூடிய, புனிதமாக்கக்கூடிய அந்த கங்காஜலம் அவருடைய காலில இருந்து வந்துதான், அவருடைய கமண்டலத்தால அவர் பகவானோட பாதத்தை வாஷ் பண்றாரு. ஓகே, ஹர்ஷோத்கர்ஷாத் சுபகு நன்றுத்தே கேச்சரைகி உற்சவே அஸ்மி. இப்போ ஹர்ஷா, சந்தோஷமா, எல்லாருக்கும் சந்தோஷம், உட்கர்ஷம், சந்தோஷமா அடைஞ்சிட்டான். என்ன சொல்லுவா, அந்த இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் சொல்லுவாள், தேர் ஓவர்வெல்ம்டா. உட்கர்ஷம், ரொம்ப அதிகமான சந்தோஷம், சந்தோஷம் ஹர்ஷம், உட்கர்ஷம், அது இன்னும் சந்தோஷம், அதாவது ஓவர்வெல்ம்ட் பை ஹாப்பினஸ். பகவான் இங்க பகவானோட பாதம் சத்தியலோகத்துல பட்டுடுத்தே, அப்போ தே ஆர் ஆல் சோ ஹாப்பி. சோ சுபகு நன்றுத்தே, ஆல் ஆஃப் them danced. எல்லாரும் யாரு, கேச்சரைஹி உற்சவே அஸ்மின். ஓகே, அப்போ கந்தர்வாதா கேச்சரைஹினா, அதாவது கேச்சரைங்கிற வேர்டு எப்படி வருதுன்னா, நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்திருக்கோம், கா 2வது கா, அதாவது காங்கிறது மகாபிராணம், கக்காரா அக்காரா, கா அப்படின்னா ஆகாசம்னு. ஓகே, கா அப்படின்னா ஆகாசம். அப்ப கேச்சரைஹி, இப்ப ஆகாசத்தில். ஓகே, யாரெல்லாம் சரதி, யாரெல்லாம் ஆகாசத்தில் இருக்கிறார்கள், அப்ப கேச்சரைஹி, த ஹெவன்லி பீப்புள், த கந்தர்வாஸ், கிண்ணராஸ், கிம்புருஷாஸ், யாரெல்லாம் அங்க இருக்காளோ கேச்சரைஹி. உற்சவே அஸ்மின், அவளுக்கெல்லாம் இது எப்படி இருக்கான், அஸ்மின் உற்சவே, இது உற்சவமா இருக்கான். ஏன்னா பகவான் வந்துட்டாரே, நம்ம இருக்கோம் இங்க வந்துட்டாரு, பகவான் வைகுண்டத்துல இருப்பார், நம்ம சத்தியலோகத்துக்கு வந்திருக்காருன்னுட்டோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுனா, பேரீம் நிக்னன் பூமன் அச்சர ஜாம்பவான் பக்திசாலி ஜாம்பவான், பேரீம் நிக்னன், ட்ரம்ஸ் அடிச்சுண்டு. ஓகே, புவனம் அச்சரத், ரவுண்ட் த வேர்ல்டு, புவனம் ஃபுல் ரவுண்ட் த வேர்ல்டு போறாராம் யாரு, ஜாம்பவான். பேரீம் பேரீம் நிக்னன், ட்ரம் எடுத்து அடிச்சுட்டு இருக்காராம். ஜாம்பவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரடி, அவர் ஜாம்பவான். நம்ம ஜாம்பவான் ராமாயணத்திலயும் பார்த்திருக்கோம்,
ஹி ஹெல்ப் ஹனுமான். அந்த பக்கம் இருப்பா, தென் திசையில தான் இருப்பா, நீ இப்போ சீதையை பார்க்கறதுக்குன்னுட்டு கடல் கடந்து போறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அப்புறம் ஹனுமான் வந்து போனது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஜாம்பவான் வந்து ராமாயண காலத்திலையும் இருந்திருக்கார், மகாபாரதத்திலையும் அவரோட இது இருக்கு. அந்த செந்தகமணி அப்படின்னு, செந்தகமணி அந்த பிரசேனா அந்த கதையெல்லாம் இருக்கு, கிருஷ்ணரோட கதை. ஜாம்பவான் வந்து கடைசியில கிருஷ்ணரோட ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவர் கிருஷ்ணர்னு தெரியாம அவரோட சண்டை போட்டு, அப்புறமா கிருஷ்ணர்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து ரொம்ப கிருஷ்ணரோட காலில் விழுந்துட்டு தன்னுடைய பொன் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஸோ திஸ் இஸ் ஜாம்பவான் ஹூ ஹஸ் பீன் இன் ராமாயணம் ஆல்சோ, மகாபாரதம் ஆல்சோ. இங்க ஜாம்பவான் இஸ் ஹெவன்லி பர்சன். அவர் வந்து முழங்கின்னு இருக்காராம், எல்லாத்தையும் வச்சிருந்து ட்ரம் எல்லாம் முழங்கிண்டு புவனம் அச்சரன் ரவுண்ட் த வேர்ல்டு இஸ் கோயிங், பிகாஸ் இஸ் சோ ஹாப்பி. ஓகே ஓகே. ஸோ 2 அடியில பகவான் வந்து உலகத்தையும் கவர் பண்ணிடுறார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. தாவத் தைத்யாஸ்தவனுமதி மிருதே பர்த்துராரப்த யுத்தாஹ தேவாபதைர் பவதனுச்சரைஹ சங்கதா பங்கமாபன் காலாத்மாயம் வசதி புரதः யத்வசாத் பிராக்ஜிதா ஸ்மஹ கிம் வோ யுத்தைஹ இதி பலிகிரா தேத பாதாளமாபுஹு. இப்போ இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கும் பொழுது எல்லாம் 2 அடி பகவான் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த அசுராளுக்கெல்லாம் கோபம் வந்துடுறான், ஐயோ இவர் நம்மளை ஏமாத்திட்டாரே, ஒரு சின்ன வாமன ரூபத்துல வந்துட்டு நம்மளோட பிரபுவை ஏமாத்திட்டாரே. அவளுக்கு அரசனோ இல்லையோ பலி மகாராஜா. அப்போ என்ன பண்ணானா, தாவத் தைத்தியக தவ அனுமதி ரித்தே, அப்படிதான் பிரிக்கணும் இத. ரித்தேனா வித்தவுட், ரித்தே வித் அனுமதி ரித்தே, உன்னோட பர்மிஷனே இல்லாம தைத்தியாக பர்த்துஹு அனுமதி ரித்தே. பர்த்துஹு அவளோட காப்பாத்துறவன், பர்த்துஹுனா பதி, பாலனம் யஹ பாலனம் கரோதி சகபதி, காப்பாத்துறவா. அப்ப அவரோட ராஜா அவரோட அனுமதியே இல்லாம என்ன பண்ணிடுறானா, ஆரப்த யுத்தாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும். இப்படி ஒருத்தர் வந்து நம்மளுடைய ராஜாவை ஏமாத்திட்டாரு. ஓகே. அப்புறம் வந்து தேவோபைத்தைஹி பவத் அனுச்சரைஹி சங்கதாக பங்கமாபன். இப்போ உபேத்தைஹி பவத் அனுச்சரைஹி, இப்போ உன்னுடைய பீப்புள் எல்லாமும் அங்க வந்துடுறா, தேவர்கள்லாம் வந்துடுறா குருவாயிருப்பா. அவெல்லாம் சங்காத்தாக பங்கமாப்பன். இப்போ தே அப்போஸ்ட் யார, சங்காத்தாக. சங்காத்தாக யார, தேவர்கள் எல்லாம், உன்னுடைய ஆட்கள் எல்லாம் அவெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சுடுறா. பங்கமாப்பன். ஆனா என்ன ஆயிடுத்து, அவளுக்கு வந்து விக்டரி கிடைக்கல. தே காட் ஆப்பன், தே காட் ஒன்லி டிஃபீட், பங்கம். அவளுக்கு பங்கம் தான் இருந்தது. அப்போ காலாத்மாயம் வசதி புரதக யத்வசாத் பிராக்ஜிதஸ்ம. அப்போ அவர் சொல்றார் யத்வசாத். அப்போ இவர் என்ன சொல்றார், பிராக்ஜிதாஸ்ம காலாத்மா அயம். இவர் வந்து காலாத்மா. அப்போ யார் சொல்றா, பலி சொல்றார் அவருடைய அசுரர்கள்ட்ட எல்லாம், இவர் காலாத்மா, இவர் தான் வந்து டைம். இந்த இடத்துல நம்ம டைம்னு எடுத்துக்கணும். எல்லா காலத்தையும் நிர்ணயிக்கவரே கடவுள் தான். நம்ம யாரோட சண்டை போட்டு இருக்க, யார் வந்திருக்கா நம்ம முன்னாடி, பகவான் வந்திருக்கார். அப்ப அவர் என்ன பண்றார், யத்வசாத் பிராக்ஜிதாஸ்ம, முன்னாடி நம்ம ஜெயிச்சோமே, அது எதனால ஜெயிச்சோம், இந்த பகவானோட இதனாலதான், கருணையினாலதான், இந்த பகவானோட ஹெல்ப்னாலதான், இந்த பகவான் நம்மளுக்கு ஆதரவு பண்ணதுனாலதான் முன்னாடி நம்ம ஜெயிச்சோம். ஆனா இந்த காலாத்மா இப்ப வந்திருக்கார், புறத்தக வசதி, நம்ம முன்னாடி இருக்கார். இப்போ அவர் இப்போ இருக்கார். இத்தி
வஹ யுத்தை கிம், நீ ஏன் எதுக்கு சண்டை போடுற? சண்டையெல்லாம் போடாதீங்கோ, நம்மளால இனிமே ஜெயிக்க முடியாது. நம்மளுக்கு காலத்துல கட்டாயமா முன்னாடி நம்மள ஜெயிக்க வச்ச அதே கடவுள் இப்ப நம்மளுக்கு எப்படி வந்துட்டார்? இப்ப நம்மளுக்கு காலனாவே வந்துட்டார், அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப அவர்தான் காலனா வந்துட்டா, அவர்தான் முன்னாடியும் நம்மள ஜெயிக்க வச்சார். இப்ப நம்மளால அவரை ஜெயிக்க முடியாது. இப்ப அவர் நமக்கு முன்னாடி நிக்கிறார். எதுக்கு? கிம் ஓ யுத்தேதி, எதுக்காக இப்ப சண்டை போடுறேன்? இத்தி பலிகிரா தே அத்த பாத்தாளம் ஆப்புகு. பலி இப்படி சொன்ன உடனே எல்லாரும் எங்க போனா? பாத்தாளம் ஆப்புகு. தே ஆல் வென்ட், எல்லாரும் பாத்தாள லோகத்துக்கு போயிடுறாங்க. ஓகே, சோ எல்லாரும் சண்டை போட வரா தேவர்களோட. பகவான் வந்து அவளை அவரோட ஆட்கள் எல்லாரையும் காப்பாத்துறாரு. இந்த தடவை அவளால ஜெயிக்க முடியாது, ஏன்னா பகவானோட துணை இருக்கு அவளுக்கு. பகவான் அத ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்றான்னா, பிரகஸ்பதி வந்து இவாளுக்கு ஒரு புத்தி சொல்லும் பொழுது இவாள்லாம் ஆச்சாரியா புத்தி கேட்காதனாலதான் he wanted to teach them a lesson. So பலி மகாராஜா வந்து பவர்ஃபுல் ஆகி they lost because they did not listen to their teacher Acharya. Here again Bali is losing because now Shukracharya is telling him don't do this. ஏன்னா ஆச்சாரியா சொன்னபடி எல்லாம் கேட்டாரு, இப்ப அவர் ஆச்சாரியா சொன்னபடி கேட்கல. So this is one commentator saying. வந்து அதனால ஆச்சாரியா கடவுள் மேல நம்ம எவ்வளவு பக்தி வச்சுக்கிறோமோ அத்தனை இது நம்மளோட ஆச்சாரியா மேலேயும் நம்ம பக்தி வச்சுக்கணும். அவ நம்மளுக்கு நல்லது செய்வான்ட்டு. அதனால அப்ப அவ தேவர்களோட கர்வத்தை அடக்கினார், இப்ப பலியோட கர்வத்தை அவர் அடக்கிறார். ஓகே, சோ இவாள்லாம் பாத்தாள லோகத்துக்கு போயிட்டா. பாஷைர்பத்தம் பதகபதினா பாஷைர்பத்தம் பதகபதினா दैत्यम उच्चैर्वादीः तार्थीयकं दिश मम पदं किं न विश्वेश्वरोऽसि पादं मूर्ध्नि प्रणय भगवन् नित्यकम्पं वदन्तं प्रह्लादस्तं स्वयमुपगतः मानयन् अस्तवीत्वाम्. ஓகே, இத பாருங்கோ. இப்போ இப்படி எல்லாரும் சண்டை போடுறா இல்லையா, மேலேந்து பகவான் வந்து பகவான் இஸ் தேர். பகவானோட ஆட்கள்கிட்ட எல்லாம் இவாள்லாம் சண்டை போடுறத பார்த்தோன்னே பகவானோட மனசுல என்ன இருக்குன்னு கருடனுக்கு தெரியுமா? பத்தகதி, பத்தக பத்தி, பத்தகனா பேர்டு, பத்தினா நம்ம சொல்லியிருக்கோம் எப்போதுமே ஒரு காவலன் அப்படின்னுட்டு. அப்போ பத்தகபதி பேர்டோட தலைவர் இந்த இடத்துல வச்சுக்கலாம் கருடன். கருடன் என்ன பண்ணாராம்? பாஷைஹி பத்தனம். உடனே பகவான் அவனுக்குள்ள போய் சொல்லி வருண பாசம் அப்படின்னு சொல்றான். இருக்கு வருண பாசத்தால பகவான் வந்து பலிய கட்டிடுறார், கருடன் வந்து கட்டிடுறார். தைத்தியம் உச்சைஹி. ஓகே, அப்ப தைத்தியத்தை பத்தகபத்தினா பாஷைஹி பத்தம் மம தார்த்தீயக்கம் பதம் திச அப்படின்னு பகவான் வந்து உச்சைகி கேட்கிறாராம். உச்சைகி அவாதி, சத்தமோடு கேட்கிறாராம் பகவான். என்ன 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார்? பலி வந்து இவர்கிட்ட யாச்சகம் பண்ணறதுக்கு முன்னாடி see the 3rd ஸ்லோகா, அதை எடுத்தாதான் இது நன்னா இருக்கும். விஸ்வேஷம் மாம் திரிபதமிக கிம் யாச்சசே, நீ எதுக்காக 3 பதம் கேட்கிற? பாலிஷகத்துவம், நான் தான் விஸ்வேஷமாச்சே, நான் வந்து விஸ்வத்துக்கெல்லாம் ஈசன், 3 உலகத்துக்கும் நான் தலைவனா இருக்கும்போது என்கிட்ட எதுக்கு நீ 3 அடி கேட்கிற அப்படின்னு கேட்டவர்கிட்ட இப்ப பகவான் சத்தமா கேட்கிறானா. உச்சைஹி வாதீஹி அவாதீஹி அப்படிங்கிற சத்தமூர் சொல்றாராம் கடவுள் வந்து மம தார்த்தீயக்கம் பதம் திஷ காமி. திஷ காமி காமி. 3வது இடம் எங்க? நான் இப்ப 2 அடியில உலகத்தை மேலோகத்தை ஃபுல்லா நான் அளந்துட்டேன். நீ விஸ்வேஸ்வர கிம்னாசி, நீதான் 3 உலகத்துக்கும் தலைவனா ஆச்சு இல்லையா? இப்ப நான் 3வது பாதத்தை எங்க வைக்கணும், 3வது அடியை எங்க வைக்கணும் அப்படின்னு கடவுள் வந்து கேட்கிறார். கருடன் வந்து வருண பாசத்தால பலிய கட்டி போட்டுட்டாராம். பகவான் வந்து சத்தம் போட்டு கேட்கிறாராம் அவர்கிட்ட, ஷோமி வேர் ஷுட் ஐ கீப்
மை தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு. திரிவிக்ரமா இல்லையா, விக்ரமா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. 3 அப்படின்னா 3 தெரியும் நமக்கு. விக்ரம திரிவிக்ரம அவதாரம் தான் இது. வாமனாவதாரம்ங்கிறது வாமனனா பிறந்துட்டார். ஆனா இது வந்து அவர் திரிவிக்ரமனா மாறார். திரிவிக்ரமனா, விக்ரமா has got 2 meanings in Sanskritam. One is அடி, பாதம், and another one is power. 3 தடவை he has shown his power அப்படிங்கிறதுக்கு. ஓகே, சோ அப்ப கேக்குறாராம் என்ன பண்ணணும். ஓ, இவர் அசையவே இல்லை. பாதம் மூர்தினி பிரணய பகவன் இத்தி அகம்பன் வதந்தம். குரல்ல நடுக்கமே இல்லையா, குரல் நடுக்கமே இல்ல, அப்படியே வதந்தம் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி? பாதம் மூர்தினி பிரணய, வேங்கோ பகவானே, பகவன், ஹே பகவன், நீ உன்னோட காலை வந்து எங்கேயும் இடமில்லைன்னு நினைக்காதே பகவானே. தலைய பணிஞ்சிருந்து தன்னுடைய தலையிலேருந்து கிரீடத்தை எடுத்துட்டு அவரை முன்னாடி பணிஞ்சிட்டு என் தலைமையில வைங்கோ உங்களோட 3வது அடிய. இப்போ கம்பன், அகம்பன், he is not scared. ஏன்னா பகவான் கிட்ட சரண்டர் ஆயிடுறார். ஓகே, அப்போ அகம்பன் வதந்தம் பிரஹ்லாதஸ்துவம் அஸ்தம் ஸ்வயம் உபகதः மானயன் அஸ்தவீத்வாம். அஸ்தவீத், ஓகே, துவாம் அப்படி எடுத்துக்கணும் இது. இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா, ஸ்வயம் உபகதா, இவர் வந்து இப்படி சொன்ன உடனே உன்னை வந்து பிரேஸ் பண்ணிட்டு, இவனை மானயன் பிரேஸ் பண்ணிட்டு யார் வந்துடுறாராம், ஸ்வயம் உபகதக பிரகலாதக, பிரகலாதனே அந்த இடத்துக்கு வந்துடுறாராம். ஆஹா, நம்ம பேரன் வந்து எந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க, பகவான்கிட்ட 3வது அடியே என் தலைமையில வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரே, இவன் நம்ம வம்சத்துல பிறந்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவர் வந்துட்டாராம். சந்தோஷமா வந்துட்டு துவாம் அஸ்தவீத், ஸ்தவீத்னா ஸ்லோகம், பிரேஸ் பண்ணது, ஸ்தோத்திரம் சொல்றோம், ஸ்தோத்திரம் பண்றாராம் பகவான். பிரகலாதனும் அங்க வந்து ஓகே. தர்போ சித்யை விஹிதமகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியை லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத்வம் ச பశ్చాத் மத்சாயுஜ்யம் பஜச புனரித்யன்ப கிருண்ணா பலிம் தம் விப்ரைசந்தா நிதமகவரஹ பாஹி வாதாலயேஷ. இப்ப 10வது ஸ்லோகத்துல பட்டத்திரி சொல்றா, பலி இவ்வளவும் பண்ணிட்டானே, ஆனா அந்த பலிக்கு நல்லதெல்லாம் பகவான் எப்படி கொடுத்திருக்கார் பாருங்கோ. தர்ப்ப சித்தியை, சித்தம், சித்து, சித்துனா டு கட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சேதனம். இப்ப தர்ப்பம், அவருடைய கர்வத்தை முடுக்கிட்டார், கட் பண்ணிட்டார். கம்ப்ளீட்டா கர்வத்தை இது பண்ணறதுக்காக தான் இந்த லீலையே. அகிலம் விகிதம், இந்த லீலையே எல்லாமே பண்ணியிருக்கார். விகிதம் அகிலம் எல்லாம் பண்ணினது பலியோட கர்வத்தை போக்குறதுக்காக தான். சித்தோசி புண்ணியேகி, புண்ணியேகி சித்தாசி. அப்போ வந்து பகவான் வந்து சொல்றாரு, நீ வந்து உனக்கு புண்ணியம் எல்லாம் கிடைச்சிருக்கு, ஓகே, நீ வந்து எல்லாமே, நீ வந்து உன்னுடைய கர்வத்தை வந்து அடக்கிறதுக்காக தான் இதெல்லாமே நடந்திருக்கு, உனக்கு புண்ணியமே தான் கிடைச்சிருக்கு. தே லோகஹ த்ரிவித விஜயி அஸ்து, த்ரிதிவ விஜயி, த்ரிதிவன ஹெவன், சொர்க்கம். உனக்கு நான் எங்க கொடுக்கறேன், ஒரு லோகம் கொடுக்கறேன். இப்போ நீ எங்க போக, தே லோக, உன்னுடைய லோக, சுத்தலா, அத்தல பத்தல பாத்தால சுத்தல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் ஐ வில் டெல் யூ. பாதாள லோகத்துல 7 லோகத்துல அந்த சுத்தலாங்கிறதுக்கு நீ தலைவனா இரு. ஏன்னா எல்லாரையும் பாதாளத்துக்கு தானே அனுப்புறார் அசூரனெல்லாம். ஆனா இவருக்கு அப்படிலாம் கொடுக்கல பாருங்க, சுத்தலாக்கு நீ தான் தலைவனா இருக்கணும். ஓகே, அது எப்படி இருக்குமா, த்ரிதிவ விஜயி அஸ்து, ஹெவனோட, இந்த ஹெவனோடவையும்
கிரேட்டா இருக்கும். இட் வில் பி கிரேட்டர் தேன் ஹெவன். உன்னுடைய அந்த சுத்தலா வந்து மேல தேவலோகத்தோட சுப்பீரியரா இருக்குமா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஓகே, அடுத்தது என்ன சொல்றார்? பஷாத் அப்புறமா என்ன பண்ணுவேன்னா வாசவஸ்துவம் ச, அடுத்த மன்வந்தரத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கல்பம் மன்வந்தரம் எல்லாம் நம்ம 3வது 4வது தசகத்துல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் ஒரு இந்திரன் இருப்பாங்க. அடுத்த மன்வந்தரத்துல பிரளயம் எல்லாம் முடிஞ்சு வரும்பொழுது நீ இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு தானே நீ எல்லாரையும் சண்டை போட்ட, உனக்கு நான் இந்திர பதவியும் கொடுக்கறேன் அப்படிங்கிறார். சரி, நீ இந்திர பதவியும் முடிச்சு நீ ஆண்டு எல்லாம் பண்ணின அப்புறம் புனக மத்சாயுஜ்யம் ச பஜ அப்படிங்கிறார். நீ என்ன பண்ற? நீ என்கிட்ட வந்துருவ, நீ என்கிட்ட வைகுண்ட லோகத்துக்கு வந்துருவ. யூ வில் கெட் டோட்டல் டிட்டாச்மெண்ட், நோ பர்த் அண்ட் டெத், மோக்ஷம் கிடைக்கும். நீ வந்து சாயுஜ்யம் என்னோட நீ வந்து சேர்ந்துருவ. யூ வில் பி ஒன் வித் மீ. ஆஃப்டர் இந்திர பதவி எடுத்துட்டு நீ எல்லாம் பண்ணின அப்புறம் நீ வருவ. இத்தி தன் ஓகே பலிம் விப்ரை சாந்த நிதம் அகவர பாகி பாத்தால ஏஷ. இப்படி எல்லாம் அந்த பலி அன்பு கிரகணனா இப்படி பிளஸ் பண்ணினாலும் பலிட்ட இதெல்லாம் சொல்ற. நீ ஒன்னும் வருத்தப்படாதே, அந்த சுத்தலாக்கு நீ தான் தலைவராக போற. அது வந்து மேலோகத்தோட இன்னும் நன்னா இருக்கும். அப்புறமா அடுத்த மன்வந்தரத்துல நான் உனக்கு இந்திர பதவியும் கொடுக்கறேன். அந்த இந்திர பதவியோட நீ ஆண்டு உன்னுடைய காலம் முடியும் பொழுது நீ என்னையும் வந்து அடைவாய். ஓகே, இதையும் சொல்லிட்டு இவ்வளவும் சொல்லிட்டு அவர் வந்து சொல்றான். இப்போ வந்து இதோட வந்து நிக்கலையாம். அவர் வந்து உடனே கடைசியில சந்தான நிமித்தமாக்க வர, அதாவது உன்னுடைய அந்த விஸ்வ யாகம், அந்த அஸ்வமேத யாகத்தை நீ பண்ற விப்ரைஹி அந்த ஆச்சாரியர் சுக்கராச்சாரியாரையும் வச்சுண்டு மிச்ச ரிஷிகள் முனிகள் பிராமணர்கள் எல்லாம் வச்சுண்டு சந்தானிதம் அகவரக. ஓகே, நீ வந்து அந்த யாகத்தையும் நீ வந்து அவனுக்கு கம்ப்ளீட் பண்ண வச்ச அந்த இடத்துல. ஏன்னா அந்த யாகம் பாதியிலேயே நிக்க கூடாதே. விப்ரைகின சுக்கராச்சாரியார் மேற்கொண்டு எல்லாரையும் வச்சுண்டு சந்தானித மகவர. அப்போ நீ வந்து எல்லாரையும் வச்சுண்டு அந்த யாகத்தையும் அவனை கம்ப்ளீட் செய்ய வச்ச. ஏன்னா இந்த அஸ்வமேத யாகத்தோட இடத்துக்கு தானே வந்தார் வாமன அவதாரமா. பாகிமாம், என்னையும் நீ வந்து காப்பாற்று. சோ பகவான் என்ன பண்ணார்? முதல்ல பலிக்கிட்டேந்து எல்லாத்தையும் எடுத்துட்டார். 3 அடி நிலம் கேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஆனா கடைசியில எல்லாத்தையும் கொடுத்துடுறார். நீ சுத்தலாவா, உனக்கு சுத்தலத்தை தரேன், நீ வந்து அப்புறமா இந்திர பதவி அடைவ, கடைசியில நீ வந்து நீ என்கிட்டையும் நீ வந்து சேருவை. சோ இது வந்து நம்மளுக்கு டேக்அவே லெசன் என்ன? வந்து டோட்டலா இஃப் வி கிவ் எவ்ரிதிங் ரைடு, எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்து கடவுளுக்கு பலி மாதிரி ஆனோம்னா காட் வில் பி வித் அஸ். இப்போ டோட்டல் சரண்டர் நம்ம எல்லா இடத்துலயும் படிச்சிருப்போம். டோட்டலா நம்ம வந்து இது பண்ணிக்கணும்ட்டு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹம்பிளிங் ஆஃப் பலி. ஓகே, நான் தான் இதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதுல வந்து ஐ ஹாவ் ஒன் இது டு சே, அதை நான் பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் சே யா, பிகாஸ் ஐ வாண்டட் டு, நான் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டேன். வந்து எப்படி வந்து அந்த ஸோ பகவான் வந்து எப்படி வரார்? இப்போ பகவான் வந்து வரார், பிரம்மச்சாரியா வரார். அவர் வந்து பாதம் வந்து எடுத்து வைக்கிறார். இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியணும். இப்போ வந்து இவர் எல்லாமே சொல்ற, நான் வந்து இதெல்லாம் பண்றேன், அப்படி பண்றேன் அப்படின்னு. ஏன் நீ வந்து இது வந்து இட் இஸ் நாட் இன் த நாராயணியன், பட் பாகவதத்துல இட் இஸ் தேர். அதாவது 3 அடி மண்ணு நான் ஏன் கொடுக்கறேன், இவர் ஹரி உங்ககிட்ட இருந்து வந்தாருன்னு சுக்கராச்சாரியார் வந்து சொல்றாரு,
சொல்லும் பொழுது இவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்து கண்டிப்பா இதெல்லாம் செய்யத்தான் செய்வேன். என்னுடைய இதுல இருந்தவாள்லாம் எவ்வளவோ பேர் ததிச்சி ததிச்சி வந்து நமக்கு தெரியும், இந்த ரிப் அவரோட போன் இதையே கொடுத்திருக்காரு அர்ஜுன் அந்த வில்லுக்காக. சிபி சக்கரவர்த்தி ஒரு பறவைக்காக தன்னுடைய ஃப்ளஷ் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸ்ல கொடுத்துருக்கா. இந்த மாதிரி பெரிய வாழெல்லாம் சொல்லிட்டு இல்ல இல்ல நான் பண்ணுவேன், இந்த லேண்ட் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் கொடுக்குறார். அப்போ விஷ்ணு வந்து வரார் இல்லையா, அப்போ விஷ்ணு வந்து வரும்பொழுது முதல் பாதம் எடுத்து வைக்கிறார். அப்போ வந்து எல்லாமே எல்லாரும் அந்த கந்தர்வா வித்யாதரா எல்லாருமே வந்து பூ தூவுறது யாருக்காக தூவுறாராம், பலி மகாராஜா மேலதான் புஷ்ப வருஷம் பண்றாரு. அப்புறமா வந்து இப்படி எவ்வளவு பெரிய மனுஷன் இவரு, இவர் வந்து என்னதான் இருந்தாலும் 3 அடி மண்ணு கேட்கறாங்க. அப்போ பகவான் வந்து வாமனரா இருக்கும்போது இன்க்ரீஸ் பண்ண 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 அவருக்கு வந்து இந்த முதல் அடியில வந்து எல்லாமே அவர்கிட்ட இருக்கான். அப்போ அவருடைய உடல்ல வந்து அர்த்து என்னெல்லாம் இருக்கு நான் சொல்றேன். உலகம் இருக்கான், எல்லா அண்ட சராச்சரமும் இருக்கான், எல்லா டைரக்ஷன்ஸ். அப்ப இதெல்லாம் எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்போ வந்து எல்லாமே காடோட வேஸ்ட்ல வந்து பாக்குறாராம். கடல் எல்லாம் 7 ஓஷியன் இருக்கான். காடோட நேவல்ல வந்து ஆகாயம் இருக்கான். அவருடைய மார்புல ஸ்டார்ஸ் இருக்கான். அப்புறம் செஸ்ட்ல வந்து மதம் இருக்கான். அப்புறம் வந்து மனசுல வந்து சந்திரன் இருக்காராம். அப்புறம் வந்து தாமரை அவனோட பக்ஷஸ்தலத்துல வந்து அம்பாள் மகாலட்சுமி உட்கார்ந்துருக்காராம். அப்புறம் எல்லா வேதங்கள் இருக்கான். ஓகே. அப்புறம் வந்து தலையில வந்து எல்லாமே அந்த என்ன சொல்றது, மேலோகத்துல இருக்கிற எல்லா பிளானட்ஸும் இருக்காங்க. அப்புறம் வந்து அவருடைய ஹேர்ல எல்லாம் எல்லா மேகங்களும் இருக்கான். அப்புறம் வந்து கண்ணுல வந்து சூரியன் இருக்கு. அப்புறம் வாயிலிருந்து அக்னி இருக்கான். அப்புறம் அவருடைய இது வந்து நாக்குல வந்து வாட்டர் இருக்கான். அவருடைய ஐப்ரோஸ் அது வந்து நம்மளுக்கு என்னென்ன தர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல வரலாம். ஓகே. ஐப்ரோஸ் வந்து அப்புறம் அவருடைய இமைகள் வந்து வர டே அண்ட் நைட் மாதிரி. அது இமை வந்து திறக்கும் பொழுது டே ஆறுதா, மூடும் பொழுது நைட் ஆறுதா. அப்ப அவருடைய நெற்றி வந்து கோபமா இருக்காங்க. அவருடைய லிப்ஸ் வந்து கிரீட், அதாவது என்ன சொல்றது, கிரீடுனா கிரீடி, வி வாண்ட் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருடைய டச்சு வந்து நம்மளுடைய ஆசைகளா இருக்கா. ஓகே. அவருடைய முதுகு பக்கம் வந்து யாரெல்லாம் ரிலிஜன் இல்லைன்னு சொல்றாலோ அதெல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் அவருடைய நிழல் வந்து டெத்தா இருக்கா. ஸோ அவருடைய முடி, பாடியில இருக்கிற முடி எல்லாம் மருந்தாவும் நம்ம ஹெர்ப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா, ஆயுர்வேதால கிடைக்கிறது அதெல்லாம் இருக்கும். அவருடைய வெயின்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கான்னா ரிவர்ஸா இருக்கும். அவருடைய நகங்கள் எல்லாம் பாறாங்கல்லாம் இருக்கும். ஸோ என்டையர் பாடி வந்து அவருக்கு எல்லாமே வந்து மூவிங்கா இருக்கிற என்டையர் பீஸ், ஸ்டேஷனரியா இருக்கிறது. உலகத்துல எதெல்லாம் ஸ்டேஷனரியா இருக்கோ தட்ஸ் நாட் மூவிங், மூவிங்கா இருக்கிறது எல்லாமே இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே பகவானை பாக்குறாரா மகாராஜா பலி சக்கரவர்த்தி. அவர் கையில வந்து வச்சுருக்காங்க சுதர்சன சக்கரம் வச்சுருக்கார், பாஞ்சஜன்யா சங்கு வச்சுருக்காராம். அப்புறமா வந்து கௌமோதகி வச்சுருக்கார் கதை. அப்புறம் வித்யாதராங்கிறார் ஸ்வாடு வாழ் வச்சிருக்காராம். ஓகே. சோ எல்லாமே அந்த அக்ஷய சயகா அப்படிங்கிற அம்பு இருக்கும் பின்னாடி, அவரோட அம்பு துணியிலே அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே. அப்ப அவருடைய இயரிங்ஸ் வந்து ஃபிஷ் மாதிரி இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இடமும் இருக்கும். இப்ப 2வது அடியை எடுத்து வைக்கும் பொழுதுதான் எல்லாமே போகலாம். ஜனலோக, மகரலோக, தப்பலோக இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில சத்தியலோக 2வது அடி எடுத்து வைக்கணும். ஓகே.
simple thing, just which I read. I just wanted to share it with you. Yeah. Stop the recording.